இந்த வீடியோல டிடிடி லேட்டஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பயனுள்ள ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, என்னதை பத்தி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல திருமலை தரிசனம் தொடர்பான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோல இருக்க தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணணும், அப்டேட் பண்ணுங்க. சோ அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நிறைய பக்தர்களை போயிட்டு சேரும். அடுத்தது உங்களுக்கு இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, இந்த அப்டேட் எதை பத்தி வந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ற விஷயம், நாங்க திருமலையில போயிட்டு ஆஃப்லைன்ல ரூம் எடுத்தோம். அங்க வந்து நாங்க காஷன் டெபாசிட் பே பண்ணி ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்தாச்சு, இது வரைக்கும் எங்களுக்கான காஷன் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்ற இஷ்யூ நம்ம தொடர்ச்சியா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி காஷன் டெபாசிட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்காக டிடிடி வந்து நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணி போயிட்டு டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வர்றது வந்து செக் பண்றதுக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்ல அவங்க ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ற ஆப்ஷனை அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஆஃப்லைன்ல போயிட்டு நம்ம சிஆர் ஆபீஸ்ல புக் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம வந்துருவோம், அதுக்கப்புறம் அமௌண்ட் வரல அப்படின்னு சொன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் மெயில் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்போ ஆஃப்லைன்ல நம்ம போய் புக் பண்ணக்கூடிய ரூமுக்கு புதிய ஒரு அப்டேட் வந்து ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். திருமலையில நீங்க நேரடியா போயிட்டு ரூம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா சிஆர் ஆபீஸ் போவீங்க. அங்க ரூம் புக்கிங் அந்த கவுண்டர்ல நம்ம ஆதார் கார்டு கொடுத்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நமக்கு அலாட் ஆனதுக்கு அப்புறமா அலாட் ஆன எந்த காட்டேஜோ அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல நம்ம ப்ரொசீஜர் முடிச்சுட்டு பேமெண்ட் வந்து நம்ம கேஷா பே பண்ண முடியாது. எல்லாருமே ஒண்ணு நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், இல்லனா யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலமா நீங்க பே பண்ணும்போது இப்போ 100 ரூபாய் ரூம் 50 ரூபாய் ரூம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு காஷன் டெபாசிட்டா நம்ம 500 ரூபாய் பே பண்ணணும். அப்ப 550 ரூபாய் பே பண்ணிருப்போம். அந்த 500 ரூபாய் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்னைக்கு வந்து வெக்கேட் பண்ணிட்டு வரமோ அதுல இருந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்ப அந்த சென்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா வரலையா, அது என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். அதுக்கான புதிய ஒரு அப்டேட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர்ல இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இதுல லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த புக்கிங் ஹிஸ்டரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த புக்கிங் ஹிஸ்டரியை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல செலக்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுலதான் அந்த ஆப்ஷனை அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அண்ட் சர்வ தர்ஷனுக்கு கீழே அகாமடேஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய ரூம்கான ஆப்ஷன் தான் இது. அதுக்கு கீழேயே கொடுத்திருக்காங்க பாருங்க, அகாமடேஷன் ஆஃப்லைன் ரீஃபண்ட் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வந்து இருக்கும். அந்த டீடைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அந்த டீடைல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல போயிட்டு செலக்ட் சர்வீசஸ்ல அகாமடேஷன் ஆஃப்லைன் ரீஃபண்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அலாட்மெண்ட் டேட், எப்போ உங்களுக்கு அந்த அகாமடேஷன் அலாட் ஆச்சோ அந்த டேட் அந்த டைம் கொடுத்திருப்பாங்க. அலாட்மெண்ட் நம்பர் இங்க இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, புக்கிங் டீடைல்ஸ்ல வந்து பில்கிரிமோட பேரு, என்ன ரூம் புக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு டாரிஃப்ல புக் பண்ணிருக்காங்க, காஷன் டெபாசிட் வந்து 500 rupees பே பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பேமெண்ட் மோட் பொறுத்த வரைக்கும் யூபிஐனா யூபிஐ, கார்டுனா கார்டுன்னு மென்ஷன் ஆயிருக்கும். வெக்கேட்டட் டேட் அண்ட் டைம், சோ என்னைக்கு வந்து வெக்கேட் பண்ணிருக்காங்க அதுக்கான டேட் டைம் அது எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, இவங்க வந்து டிசம்பர் 31 எடுத்திருந்தாங்கன்னா ஜனவரி 1 ஜனவரி 2 தான் வெக்கேட் பண்ணிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அதனால இந்த டெபாசிட் அமௌண்ட்ல 100 ரூபாய் வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க ஆன்லைன்ல பண்ணிட்டு போனாலும் அதே மாதிரி தான். ஒரு நாள் ஸ்டே பண்ணீங்கன்னா 100 ரூபாய் நம்ம கட்டின அமௌண்ட் ஓகே, 500 ரூபாய் ரீஃபண்ட் வரும். சப்போஸ் நம்ம ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னா அது 500 ரூபாயில 100 ரூபாய் லெஸ் பண்ணிக்குவாங்க. இதுல ரீஃபண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஸ்டே பண்ணிருந்தனால. ரீஃபண்ட் இனிஷியேட்டட் டேட் அண்ட் டைம், சோ என்னைக்கு அந்த ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்றாங்க, இவங்க 2:51 AM வந்து வெக்கேட் பண்ணிருக்காங்க ஜனவரி 2 சோ 3:25 ஒரு மணி நேரம் கூட கிடையாது, அதுக்குள்ளேயே வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க, டேட் அண்ட் டைம், அதே மாதிரி பேங்க் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இல்ல டேட் அண்ட் டைம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நம்ம வெக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்மளுக்கான ரீஃபண்ட் வந்து என்ன ப்ராசஸ்ல இருக்கு, இனிஷியேட் பண்ணிட்டாங்களா, அதுக்கான ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கான பாத்தீங்கன்னா ஏஆர் நம்பருமே இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இதுக்கான ஸ்டேட்டஸ். இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து ஆஃப்லைன்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை வெக்கேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அது ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நம்மளால செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இல்ல. ஆனா இப்ப வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எக்ஸாக்டா நம்ம என்ன டைம்க்கு ரூம் வந்து எடுத்திருக்கோம், அதே மாதிரி வெக்கேட் பண்ண டைமுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுலயே வந்து ரீஃபண்ட் டைம் இனிஷியேட் பண்ணக்கூடிய டைமும் டேட்டும் இதுல கொடுத்துறாங்க. யூபிஐ அப்படின்னும் போது நமக்கு வந்து வெக்கேட் பண்ணி ஒரு 2 to 3 hours ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துருது. இப்போ நீங்க டெபிட் கார்டுல பே பண்ணிருந்தீங்கன்னா 3 to 4 working days இந்த மாதிரி வந்து வரும். சோ இதுலயே உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணிருக்கக்கூடிய டைம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்திருக்காங்க.
12:30 PM மேபி அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகியிருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டேட்டஸ்ல நமக்கு எல்லாமே வந்துருச்சு, ஆனாலும் அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா நம்ம ஃபர்தரா இந்த டீடைல்ஸை வச்சு நம்ம ஒரு இமெயிலோ இல்லனா வந்து நம்ம கால் சென்டருக்கு கால் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஏஆர் நம்பர்ல இருந்துச்சுன்னா அவங்க உங்களோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்து சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் இப்போ டிடிடி லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டா தான் இருக்கும். அதனால நீங்க ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர்லயே லாகின் பண்ணுங்க. அதுல வந்து இந்த புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு கீழ வந்து செலக்ட் சர்வீஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அக்கமடேஷன் ஆஃப்லைன் ரீஃபண்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு டீடைல்ஸ் வரும். இதுவே நீங்க வந்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணணும்னா இதுலயே வந்து பாருங்க அக்கமடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண ரூமும் அதோட ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் இங்கே கொடுத்துருவாங்க. இது ஏஆர் நம்பர் இங்கே அப்டேட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டா புக் பண்ணக்கூடிய புக்கிங் எல்லாம் இன்னுமே நல்லாவே வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி ஆன்லைன்ல எல்லாமே கொண்டு வரது பக்தர்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அதை பத்தி ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எல்லா ஸ்டேட்டஸும் உங்களுக்கு ப்ராப்பரா வந்திருக்குன்னா உங்களோட மொபைல்ல வந்து பேங்கிங் ஆப் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்க. இல்ல அதுல கரெக்டா எனக்கு தெரியலன்னா நீங்க பேங்க்ல போயிட்டு உங்களோட பாஸ்புக் என்ட்ரி பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருக்க அந்த டேட்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுதாங்க லேட்டஸ்டா டிடிடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட்.